ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து நவதானிய பகோடா பார்க்க போகிறோங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மேட்ச்சு. இந்த மேட்ச் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த மேட்ச் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி டீ போட்டு கொடுக்கணும். அதுவும் நைட்டுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஈவினிங் டைம் மேட்ச்னா அந்த சண்டே ஈவினிங் இல்லையா உங்களுக்கு, சண்டே ஈவினிங் டைம் தான் இதை போடுறேன் நான். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்வாங்க மேட்ச் பார்க்கறதுக்கோசரம். சரி அப்படின்றது நான் வந்து என்ன செய்யுது, இன்னைக்கு வந்து சரி இந்த நவதானியம்லாம் இருந்தது நிறைய. முன்னாடி வந்து எதுக்கும் அந்த அடை தோசை போடுவேன் நான் நவதானியத்தில். சரி வாங்கி வச்சிருந்தது இருந்தது. சரி இதில் ஒரு பகோடா மாதிரி பண்ணி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்றதுக்கோசரம் இந்த வந்து மாவு வந்து நல்லா குறப்பாங்க. நவதானிய இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து என்னென்ன நம்மக்கிட்ட மோஸ்ட்லி இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து, நவதானியம்னு நான் பேர் தான் நவதானியம், அது ஒரு 4 தான் இருக்கும். மற்றபடி வந்து பச்சை பட்டாணி, கருப்பு உளுந்து, கொண்டக்கடலை, அப்புறம் வந்து கொண்டக்கடலை, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொச்சக்கொட்டை, பச்சை பயிறு, இது எல்லாங்க எல்லாம் வந்து ஊற போட்டு அதை வந்து ஒரு காலையிலே ஊற போட்டுட்டு நல்லா களைஞ்சி கல் மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு நல்லா களைஞ்சிட்டேன். இங்கே பாருங்க, நல்லா களைஞ்சி இது பண்ணியாச்சு. இதை நல்லா அரைச்சி வச்சாச்சு. குறப்பாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் அரைச்சிட்டு நல்லா ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயங்க சோப்பரில் வச்சு பொடியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இதில் வந்து இந்த நவதானிய இதில் ஊறப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை அரைக்கும் போது அதோடு வந்து ஒரு 5 சிகப்பு மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு வச்சாச்சு. அடுத்தது வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கி இந்த போட்டாச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதை வந்து வடை மாதிரியும் நம்ம தட்டிக்கலாம், இந்த பகோடா மாதிரியும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம்தான். நல்லா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இதை போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு வந்து இப்போ இதில் போடுறேன் வீடியோவில். நல்லா இருக்கவே வீடியோவில் போட்டேன், அவ்வளோதான். இது பாருங்கள். இப்போ இது போட்டு எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. கொஞ்சம் பெருங்காயங்க, கொஞ்சம் பெருங்காயம். வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நிற்க முடியலைங்க கிச்சனில். ஒரு 3 மணிக்கு, ஈவினிங் 3 மணிக்கு இங்கே நின்றுட்டு, அடுப்படியில் நின்றுட்டு இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனும் போட்டுக்க முடியல. போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறன்னு இந்த சவுண்டு வந்து இந்த வீடியோக்கு கேட்கும். அதனால வந்து அதுவும் போட்டுக்க முடியல. அதனால வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். உங்கள் வீடு இல்லாமல் இந்த மாதிரி கேட்பாங்களா, மேட்ச் ஓடும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்களா அப்படின்றத, யார் வீட்டில் கேட்பாங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன செஞ்சு தருவீங்க நீங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல ஜவ்வரிசி இருந்தது, அவல் இருந்தது, அதில் தான் எதாவது செய்வோம்னு பார்த்தேன். அப்புறம் என்னமோ தெரியல, இதில் போயிடுச்சு மைண்டு. அதனால சரி இதை செய்வோம் அப்படின்னு இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுட்டேங்க. எண்ணெய் காயட்டும், பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சுங்க. காஞ்சி போனோடனே இந்த மாவை நம்ம இதில் 4 பக்கமும் இந்த எல்லாம் வந்து உப்பு, காரம், வெங்காயம், இந்த பச்சை பெருங்காயம், இதெல்லாம் வந்து எல்லா சைடும் உங்களுக்கு வந்து படணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இதை அப்படியே உருட்டி போட வேண்டியதுதான். ஷேப்லாம் ஒன்றும் இல்லை, எண்ணெய் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் சுட்டெண்ணெய் நிறைய வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதனால் திட்டமாக எண்ணெய் வச்சு சிக்கனமாக நம்ம செஞ்சாலே நிறைய வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சேவ் பண்ணலாம். வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறோம். ரொம்ப நல்லா அப்படியே இந்த பக்கம் வந்துடுத்துங்க. திருப்பி போட்டுக்கணும். ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் இது வந்து வேகணுங்க. எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ரொம்ப கிறிஸ்பியாக பார்க்கவே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, இந்த மாதிரி சவுண்டு கேட்கும்.
பார்த்தீங்களா, நல்லா வெந்து போச்சு இது. இப்போ அடுத்த ரவுண்ட் போட்டுடலாம். அடுத்த ரவுண்டு போட்டாச்சு. அடுத்த ரவுண்டு வேகட்டும், பார்க்கலாம். நல்லா இது வந்து நல்லா செவந்து போச்சு. இன்னொரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் இல்லையா, எல்லாமே பருப்பு வகைகள். இந்த ப்ரோட்டீனில் வந்து சாப்பிட்றதுனால அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது ஒரு தடவை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்குள்ளே நம்ம இந்த அடுப்பில் கொஞ்சம் பால் வச்சு காஃபி போட்டு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. சாப்பிடவே மேலே அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். பாலை நல்லா பொங்கு காய்ச்சியாச்சு. காஃபி ரெடி. ஸ்நாக்ஸு வித் காஃபி. இதுதான் வந்து இதை சாப்பிட்டுட்டு கிரிக்கெட் என்ஜாய் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். சரி, இதெல்லாம் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், சின்ன சின்ன சந்தோஷங்கள் தானேங்க. அதனால் நான் எதுவுமே சிரமம் பார்க்க மாட்டேன். சாப்பிட்ற ஐட்டம் கேட்கும்போது உடம்புக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் பண்ணி கொடுத்துருவேன். உடம்புக்கு ஒத்துக்காத பொருளை ஏதாவது கேட்டாருன்னா கொஞ்சம் வந்து வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது வந்து உடம்புக்கு ஒத்துக்கிற பொருள் தான். சரி, ரைட்டு, நல்லா நவதானியம், அவருக்கு ப்ரோட்டீன் அதிகமாக சேர்க்க சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கு கொடுத்துருவோம் அப்படின்றதுக்கோசரம் இதை செஞ்சு வச்சுருக்கேன். இது காஃபி வச்சுருக்கேன். இன்றைக்கி வீடியோ இதுதான். நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.